ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, அடுத்து நம்மளோட ரெசிபி வீச் ரெசிபி தாங்க. ஸோ வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் கிண்டுறதுனாலே இந்த வலு கொலன்னு இருக்கிற அந்த பக்குவம் இல்லாமல் கரெக்டாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். ஸோ அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நார்மலாக சாதா எது எடுக்காதீங்க, சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ அடிகனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓகே, அதுக்கு மேலே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நல்லா பேன் ஹீட் ஆகிடுச்சு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகணும். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லா ஞாபக சக்திக்கும் குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அது நல்லா வளவளன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக செய்கிறது இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கிட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தால் அது தெரியவே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்க பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் உருவக்கூடாது. வெங்காயம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்படியே வெங்காயம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே நம்ம அதுக்கடுத்து நம்ம வெண்டைக்காவை போட்டுடலாம். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இது கூட சால்ட் உப்பு ஆட் பண்ணாதீங்க. சால்ட் உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி போயிடும். சாரி, கல்லுப்பு ஆட் பண்ணாதீங்க, சால்ட் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, வெண்டைக்காவை ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு பெருசாகவே நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்குனீங்கன்னா ஒன்றா ஒட்டி அப்படியே ஃபுல்லாக அப்படியே இது மாதிரி அப்படியே வளவளன்னு இருக்கும். அதனால் இப்போ நல்லா வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. இப்போ இதில் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணாதீங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி போயிடும். இது கூட நம்ம மிளகாய்த்தூள், கொஞ்சமும் மஞ்சத்தூள், இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு இந்த கரம் மசாலா, அது சீரகத்தூள், பெப்பர் இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற வெண்டைக்காய் பொரியல் தாங்க இது. பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்து நம்ம இந்த வெண்டைக்காவும் சேர்த்து மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது 3மே தான் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்பீடில் வைக்காதீங்க. ஸ்பீடில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கறிக்கிறோம். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெண்டைக்காய் நல்லா பக்காவாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கால்வாசி வேகணும். ஸோ இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஸோ இதில் தண்ணி திரிக்காதீங்க, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலே நல்லா வற்றி வரும். நல்லா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த வளன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து வச்சிங்கன்னா போதும். இல்லைன்னா நம்ம மூடி வச்சோன்னா அதோடைய வேர் அந்த மூடியில் பட்டிருக்க அந்த வேர், அதாவது அது தண்ணியாக இருக்கும். ஸோ அது இதில் ஃபுல்லாகி அப்படியே ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருங்க. முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்து வச்சிடலாம். திறந்து வச்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள், அடி ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. வெந்திருக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை தொடும்போதே நல்லா பசு ஒட்டினா நமக்கே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா ட்ரையாக இருக்கும். வெண்டைக்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் ரெசிபி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் அடுத்த வீடியோஸ் வந்து நாளைக்கு நான் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.